வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். திருப்பரங்குன்றத்தில் ஏன் கோர்ட்டு உத்தரவு போட்டும் ஏன் கார்த்திகை தீபம் ஏற்றலை அப்படிங்கிறது மாதிரி போட்டு கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதே சாமிநாதன் ஜட்ஜி முன்னிலையிலே நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க உடனே ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்க, என்ன நீங்கள் காரணம் சொன்னாலும் ஹைகோர்ட் உத்தரவை நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தணுமா படுத்த வேணாமான்னு சொல்லி மதுரை கலெக்டர், மதுரை எஸ்பி, சட்ட ஒழுங்கு தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. நீங்கள் 144 தடை உத்தரவு ஏன் போட்டீங்க? யாரும் போட சொன்னாங்களா, இல்லை நீங்களா போட்டீங்களா? அங்கே நிலைமை சரியில்லைங்கிறது இப்போ எப்படி தெரியும்? அந்த 144 தடை உத்தரவு போட்டதால நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த முடியலை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, சரி இது வரைக்கும் மாவட்டத்தில் அதிகாரிகள் எப்படி எப்படி செயல்படணும்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகத்தில் இருந்தோ அல்லது தலைமைச் செயலாளரத்தில் இருந்தோ ஏதாவது உங்களுக்கு ஒரு சுழற்சி முறையிலேயோ ஒரு அக்கறையான ஒரு சுழற்சி வேலை பழு எப்படி இருக்குன்னு வந்திருக்கா உங்களுக்கு அப்படின்னு அவங்க கேட்க, எப்படி வேலை செய்யணும், என்ன பண்ணணும், என்னென்னு ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க நாலாபுரம் கேட்டாங்க. அவர் நீதிபதி ரொம்ப வெக்ஸாகி போயிட்டார். நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்கிறீங்க, இந்த வேலையெல்லாம் வச்சு நீதிமன்ற உத்தரவை நீங்கள் மதிக்கிறீங்களே இல்லை, செயல்படுத்துறீங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறோம் அப்படி இப்படின்னு புருடாவிட மதுரை கலெக்டரும் ஏடிஜிபி எஸ்பி எல்லாரும் இப்போ இந்த புருடாவிட நாங்கள் நீதிமன்றத்தை கண்ணு கருத்தமாக பார்க்குறோம் அப்படின்ட்டு அவர் சாமிநாதன் காது கூட வாங்கலை, நீ பூரா புருடா பாட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு, சரி இப்போ நான் உத்தரவு உங்களுக்கு ஒரு கால அவகாசம் கூட தர்றேன், 2 பேருக்கும் நீங்கள் நிறைவேற்றலை வைக்கலை அப்படின்னு 1000 கேள்வியை கேட்டு, சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உத்தரவு போட்டு இது நடக்கலை, விளக்கு ஏற்றலை, அது தெரியுது ஏதாவது ஒன்று சொல்கிறீங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இதே மாவட்டத்திலேயே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய மாவட்டத்திலேயே ஒரு சர்ச்சு கட்டக்கூடாதுன்னு அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சொத்து, பொதுவான சொத்து, அந்த ஆள் இங்கே கேஸ் கொடுத்தாரு. பொது சொத்து, எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொது சொத்து, ஏன் சம்மதம் இல்லாமல் ஏன் இடத்துலையே அவங்க 4 பேர் கூடிக்கிட்டு கிராம ஆளுகளை வச்சுக்கிட்டு அவங்க சர்ச்சை கட்டுறாங்க, அதனால தடை கொடுங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க. ஏன்ட்டு கேட்டவரை நானும் தடை கொடுத்துட்டேன். ஆனால் இது வரைக்கும் இங்கே தடையில்லையா, திருப்பி உங்கள் மேலே திருப்பி வழக்கு தொடுக்கணும், திருப்பி நீதிமன்ற அவமதிப்பு வரணும்னு அவர் வழக்கு தொடுத்துருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு இதே எஸ்பி, இதே ஆட்சியர், இதே தாசில்தார் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்க, அவங்க ஒன்றும் இல்லை அங்கே நிலைமை சரியில்லை. அப்போ நீதிமன்றம் விலக்கு ஏற்றுன்னு சொன்னால் ஏற்றுறது இல்லை, சர்ச்சை கட்டாத அப்படின்னு உத்தரவு போட்டால் கட்ட விடுறது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீதிபதிகளுக்கே இங்கே அதிகாரத்தில் ஒன்றுமே கிடையாதுங்கிற மாதிரி தெரியுது. அவங்க ஆட்சியை வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. நீதி எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அதிகாரிகள் ஆட்சியாளர்களை எதிர்த்து வேலை பார்க்கவும் முடியலை. இவாப்பா நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, அதை கோர்ட்டு உத்தரவத்தை நான் செயல்படுத்த முடியும், ஏன் சட்டத்தையும் கட்ட போறாங்க, ஸ்டாலின் சட்டை ஒன்றும் கட்ட போறது இல்லை, உதயநிதி சட்டை ஒன்றும் கட்ட போறது இல்லை, கனிமொழி சட்டை ஒன்றும் கட்ட போறது இல்லை. மதுரை மாவட்ட ஆட்சியில நான் தான் இருக்கேன், மிஞ்சி போனா என்னை டிரான்ஸ்பர் பண்ணிட்டு வேற கலெக்டரை போட்டு நீ தடை போட்டுக்க. இதை சொல்றதுக்கு என்ன ஏப்பா இங்க வாப்பா, சர்ச்சை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நீதிமன்றம் சொல்லிடுச்சு, இதே சாமிநாதன் சொல்லிட்டாரு, அப்போ நான் கட்டக்கூடாது, அதை போய் தடுத்து நிப்பாட்டு, பொது சொத்து, அது பொதுவான கரை சொத்து இல்லப்பா, அங்காளி பங்காளிக்கு கூட்டணியான ஒரு இடம், அதை கட்டக்கூடாதுட்டேன், அது மீறி நீ வேற கட்டப்பட்டுக்கிறீங்க, அப்போ நீதிமன்றம் எதுக்கு, அப்போ நீதிமன்றத்துக்கு வர தேவையில்லை, நீங்களே பார்த்துக்கிற வேண்டியாப்பா. நீதிபதி உத்தரவு போட்டா எதை கொடியேற்ற விலக்கு ஏற்றுறது இல்லை, சர்ச்சை நிப்பாட்டுனா நிப்பாட்டுறதும் இல்லை. அப்போ நீங்க என்னவே நினைக்கிறீங்க, நீங்க அரசியல் ரீதியாக இல்லை, என்ன நீங்க முஸ்லீமுக்கு ஆதரவா இருங்க, கிறிஸ்துவத்துக்கு ஆதரவா இருங்க, அது உங்க புரியும், அதெல்லாம் வெளியில வச்சுக்கக்கூடிய உங்க சுதந்திரம், உங்க விஷயம். ஆனா பிரச்சனைன்னு வரும்போது, சிக்கல்னு வரும்போது, கோர்ட்டுக்கு வரும்போது சட்டப்படி தானே எடுக்க முடியும் வழக்கு, அது சட்டப்படி சரின்னு சொல்லுங்க. அப்படின்னா 4 பேருக்கு அங்காளி பங்காளி உரிய இடத்துல இவன்ட்ட ஒன்று எழுதி வாங்கணும், இவன்ட்டை நீங்க எழுதி வாங்கல, அது எனக்கு வேணுங்கிற அந்த இடம், எனக்கு சர்ச்சைக்கு நான் விருப்பம் இல்லை, எனக்கு அந்த இடம் வேணும்னு அவன் சொல்றேன். அங்காளில பங்காளில 4 பேர்ல அது ஒரு ஆள் சொல்றேன், என் இடத்துக்கு உண்டான பணம் கொடுக்கணும், இல்லை எனக்கு இடத்த விடணும், ஆனா என் அனுமதியே இல்லாம அவங்களுக்கு 10 பேர் கிராமத்தில் உள்ள பூரா கோயிலை கட்டுறாங்க, சர்ச்சைங்கிறாங்க, என்னன்னு கேட்டா அடிக்க வர்றாங்க, பிடிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டேன் கோர்ட்டுக்கு போட்டு. அப்ப நீதிமன்றம் விசாரிக்கணும்ல, விசாரிக்கும் போது சொத்துக்கு உண்டான ஆதாரத்தை கொடுப்பா அப்படிங்கிறேன். இதே நம்பர், இதே என் பேர், இதுதான் என்னுடைய பட்டா நம்பர், இதே எங்க அப்பா பேர்ல இருக்கக்கூடிய பத்திரம், இந்த வாரி சர்டிபிகேட், டெத்து சர்டிபிகேட், இந்த அது லொட்டா வச்சுக்கு 11 அடங்கல் சிட்டா பட்டா எல்லாம் தூக்கி போட்டேன் கோர்ட்டை. பாக்குறாரு, ஆமா இந்த சொத்துக்கு நீதான் வாரிசு, நீ எழுதியும் கொடுக்கல, அப்ப என்ன பண்றது, அது நிப்பாட்டு, எத்தனை செய்யலாம், எந்த கோர்ட்டா இருந்தாலும் சாமிநாதன் விட்டுருங்க, நீயே சர்ச்சா இருந்தாலும் இதைத்தானே செய்ய முடியும், உனக்கு எழுதி கொடுத்துதான் போகக்கூடாது. அவர் ஏன் சம்மந்தம் இல்லாம என் இடத்துல சர்ச்சை கட்டுறாங்க அப்படிங்கிறார். அப்ப இதுக்கு என்ன செய்யணும், போட்டார்ல தடை போட்டார்ல, நீங்க செயல்படுத்தாலும் படுத்தக்கூடாது, அது செயல்படுத்தவும் இல்லை. என்ன காரணம், அது சரி நீதிபதி உத்தரவு போட்டா காதோட வாங்குறதுல, ஒரு நீதிபதி உத்தரவை மதிக்கிறதே இல்லை. அவங்க இதை மட்டும் மதிக்க மாட்டாங்களா, அவர் காவிரி உத்தரவு போட்டா அது உடனே செயல்படுத்தணுமா, காவிரியில சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டா ஹைகோர்ட் உத்தரவு போட்டா உடனே தண்ணி திறந்து விடணுமா. இவங்க மட்டும் ஒரு தீவிரத்து போன சொன்னோம்னா, மதுரையில் இருக்கக்கூடிய நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி சொன்னோம்னா, இவருக்கு என்ன வேலை, ஹைகோர்ட் போரிச்சா நம்ம ஒரு பாத்துக்கிறோமே, ஒரு ஸ்டாலின் சொல்றது
உதயநிதி சொல்றது நம்ம பெருசா அவங்க பெருசா பாத்துக்கலாம், நீங்க பாத்துக்கலாம். இப்ப என்ன சொல்றாங்க, அந்த மலையே பிரச்சனை நெருக்கி பிடிச்சி கட்டும் போது அந்த மலையை வக்பு வார்டுக்குள்ள வருதான். அந்த மலையே வக்பு வார்டுக்குள்ள அந்த திருப்பரங்குன்றமே வக்பு வார்டுக்குள்ள வருதுங்கிறாங்க. அதை பார்த்துக்க. திருப்பரங்குன்றத்துல தொடங்கி இங்க இருந்து வரை திருப்பரங்குன்றத்தை தொடங்கி திருப்பாலையில வந்து முனிச்சாலை வந்து திருப்போணம் வந்து அலர்கோயில் வந்து எல்லாமே கடைசியில பார்க்கும்போது வக்பு வாரி இடமா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கேட்கிறேன், வக்பு வாரி இடம் இவ்வளவு நாளா என்ன பண்ணீங்க? இன்னொன்னா கிளப்புறீங்களா வக்பு வாரி இடம்னு? இவ்வளவு நாளா என்ன பண்ணீங்க? வக்பு வாரி இடம்னு முன்னாடி போர்டு ஊட்டி இருக்கணும். திருப்பரங்குன்ற மலை, திருப்பரங்குன்ற கோயில், திருப்பரங்குன்ற நகரம், திருப்பாலை, மதுரை முனிச்சாலை, பெரியார் நிலையம், அண்ணா பஸ் ஸ்டாண்டு, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு, திருப்போணம், அலர்கோயில் எல்லாமே வக்பு வாரியத்துக்கு சொந்தமான முன்னாடியே போர்டு போட்டுக்கணும். இதெல்லாம் ஏன் கவர்மெண்ட் செய்யல? இதெல்லாம் கவர்மெண்ட் ஏப்பா செய்யல? கவர்மெண்ட் வக்பு வாரியம் சொல்றான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து நீல ஒவ்வொரு கோட்டுக்கா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப மாநில சர்க்காரு இதுல உங்களுக்கு என்னையா கிடைக்க போகுது? உங்களுக்கு இதுல என்னையா கிடைக்க போகுது? அவர் அளந்தாச்சா வச்சாச்சான்னு 2 நீதிபதிகளை கேட்டாங்க. மலை அளந்தீங்களா? மலை எத்தனை ஏக்கரு, யாருக்கு எந்த இடம், யாருக்கு எப்படி பங்கு வருது, இதுக்கு எவ்வளவு ஏத்துனீங்களா ஏத்தனையா? அது சமணர் கால தூணு. நீங்க சொல்றது சமணர் கால தூணா இருக்கு, கழுத தூணா இருக்கு. அது நமக்கு தேவையில்லை. அந்த தூண்ல விளக்கு ஏத்துனாங்களா ஏத்துறியா? 100 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு. வக்பு வாருங்கிறான், சமணர் தூணுங்கிறான், இங்க உத்தரவு ஓட்டா சர்ச்சை கட்ட விடுறான், இங்க விளக்கேற்ற சரி உத்தரவு ஓட்டா தூக்கி விடுறான் நீதிபதியை. இதுக்கு நீதிபதியை தேவையில்லையே தமிழ்நாட்டுல? தேவையில்லையே. அப்படின்னா யாருமே நீதிமன்றத்துக்கு போய் என்ன பண்ண? நீதிபதிய உத்தரவு மயில் வச்சு நினைக்கிறாங்க. இங்க ஹைகோர்ட்டே உத்தரவே பறிக்கல. செஷன்ஸ் நீதிமன்றமா நடத்தணுமா கிளைக்கணுமா நீங்க தான் முடிவு இருக்கணும். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியலப்பா. தமிழ்நாட்டுல ஹைகோர்ட், அது மதுரையில தீர்ப்பு சொன்னது ஹைகோர்ட். சுவாமிநாதங்கிற ஹைகோர்ட் நீதிபதி, அவர் உத்தரவே இங்க காத்துல பறக்குது, டங்கு வர அந்த போய் கிடக்கு. அப்புறம் செஷன்ஸ் நீதிபதி சிவகங்கையில உத்தரவு ஓட்டு என்ன பண்ண, மானாமதுரில் உத்தரவு ஓட்டு, மதுரை மாவட்ட கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு உத்தரவு ஓட்டு, மெட்ராஸில் இருக்கக்கூடிய மாவட்ட கோர்ட்டு உத்தரவு மயில புடுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க நினைச்சா எதையும் மாத்துவாங்க, விளக்கியா எதையும் மாத்துவாங்க, எதையும் நீட்டு போவாங்க. அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அதானே கண்டிக்கிறாங்க. இல்ல பயந்து வைக்கிறாங்க, நீதிபதி கூட பயந்து கிடக்காங்க. ஆஹா, உண்மையை பேசினா பதவி நீக்கம் சொல்லி பாராளுமன்றத்துக்கு போறேன். சரி, அங்கே பதவி நீக்கிறதுன்னா நீதிபதி உத்தரவு கிடப்புல கொடுக்குறேன். இதுக்கு மாவட்ட ஆட்சியர் இதுக்கு வந்து பகரக்காயா? நீ என்னையா செய்யணும்? என்னையா அப்பா என்னையா வேலை போயிடும். கோர்ட்டு உத்தரவு நானே செயல்படுத்தணும், நான் செயல்படுத்துவேன். உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்னை மாத்தி விடுங்க, வேற கலெக்டர் போடுவேன். வேற கலெக்டர் வந்து என்ன செய்யணும்? கோர்ட்டு உத்தரவத்தை நான் மதிப்பேன். உங்களுக்கு நான் பகரக்காயா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும்டா. அப்படி என்ன உனக்கு என்ன வேலை வேண்டிய கிடக்கு? கோர்ட்டு உத்தரவை மீறி உனக்கு என்ன வேலை வேண்டிய கிடக்கு? அப்புறம் உள்ள உனக்கு ஆட்சியாளருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு உனக்கு என்ன உடன்பாடு இருக்கு? உங்க 2 பேருக்கு என்ன உடன்பாடு இருக்கு? வேலையை தாண்டி இன்னொன்று உங்களுக்கு உறவு என்ன இருக்கா? வேற என்ன இருக்கா? லஞ்ச லாவணிய காசு சேர்ந்து ரகசியம் பண்ண பண்றீங்க நீங்க மாவட்ட ஆட்சியாளரும். கோர்ட்டு தீர்ப்பை மதிக்கணும்லையா? கோர்ட்டு தீர்ப்பை நீங்க அரசாங்கம் மதிக்கல, நான் எப்படியா தனி மனிதன் நான் எப்படியா மதிக்கிறது? அது எப்படி சொல்லிட்டு போறேன், அது வேற விஷயம். அது எங்களுக்கு தேவையில்லை. அது வக்பு வாரிய தீர்ப்பு சொல்றேன், சமணருக்கு தீர்ப்பு சொல்றேன், மழை தீவை ஏத்தலாம்னு தீர்ப்பு சொல்றேன், ஏத்தக்கூடாதுன்னு தீர்ப்பு. அது வேற தீர்ப்புன்னு ஒன்று வந்துருச்சு. அது ஏன் செயல்படுத்துறதுன்னு கேட்குறேன். சரி, இது செயல்பட அப்ப அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா சுவாமிநாதன் தீர்ப்பையே நம்ம கண்டுக்கிற கூட தூக்கி குப்பையில ஓட்டுற வேண்டியதுங்கிற முடிவுக்கு இந்த கவர்மெண்ட் வந்துருச்சு. இது பெரிய ஆபத்தான விஷயம். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். எல்லா நீதிமன்றங்களும் தமிழ்நாட்டில் நடக்கணுமாங்கிற ஒரு கேள்வி வேற வருது.